சதக்குப்பை ரசம் பார்க்கலாம் வாங்கோ. இதுதான் சதக்குப்பை. இங்கிலீஷில் இதுக்கு தில் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஜீரகம் மாதிரியும் கொஞ்சம் தனியாக உடச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப 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 ஹெல்த்தி. இது அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போ நம்ம ரசம் பண்ணலாம். கடாயில் 2 மிளகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகத்தோட 2 மிளகாய் வத்தல் இதை போட்டு கொஞ்சம் வறுக்கலாம். இதோட கொஞ்சம் துவரம்பருப்பு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கடைசியாக இந்த சதக்குப்பையும் நம்ம போட்டு வறுத்து எடுக்கலாம். சதக்குப்பை ரொம்ப நாளை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடானால் போகிறோம். இதோட 2 குச்சி கண்டந்திப்பியும் போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயமும் போடுறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த புளி கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ரசம் திக்காக எடுத்ததாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு விளாவிக்கலாம். ஏன்னா இது ஒரு பத்திய ரசம் மாதிரி தான், நல்ல தெளிவாக இருக்கும். ஒரு கஷாயம் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ தான் இந்த ரசம் இருக்கும். இந்த பத்திய ரசத்துக்கு தக்காளி அப்புறம் பருப்பு ஜலம் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் ரசம். கடைசியாக நெய்யில் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை தாளித்து கொட்டினாக்க நம்ம சதக்குப்பை ரசம் இஸ் ரெடி. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.